அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அற்புதங்களின் தேவன் இந்த நாளிலே பலத்த அற்புதங்களை உங்களுக்கு செய்வாராக. ஒரு அருமையான வேத வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் முதல் பகுதியாய் வாசிக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவருடைய காலத்திற்கும் நம்முடைய காலத்துக்கும் ஒரு ஒப்பிட்டு பார்த்தால், நம்முடைய கைகளிலே வேதாகமம் இருக்கிறது. நமக்கு போதனை செய்ய நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள். நிறைய போதனையை கேட்கிறோம். நிறைய சாட்சிகளை கேட்கிறோம், பார்க்கிறோம். நிறைய சோசியல் மீடியாக்களிலே நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் இவைகள் இருந்தும் கூட நம்முடைய விசுவாசத்திலே நாம் சூழ்நிலைகளிலே பலவீனமா இருக்கிறோம். ஆனால் ஆபிரகாமினுடைய காலத்திலே எந்த விதமான வசதியும் கிடையாது, வேதாகமம் கிடையாது. அவர் மனச்சாட்சியின் காலத்தில் இருக்கிறார். அப்பொழுது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த காலத்திலே தேவன் அவருக்கு தரிசனமாகி சொன்ன உடனே கீழ்ப்படிந்து அந்த விசுவாசத்தை அவருடைய வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிக்கிறார். அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, விசுவாசத்தினாலே தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருக்கையில் அவர் புறப்பட்டு போனார். நம்மளா இருந்தா எப்படி இருக்கும் பாருங்களேன். நம்ம எல்லாம் லொகேஷன் கேட்போம், கூகுள் லொகேஷன் அனுப்புங்க, அட்ரஸ் கொடுங்க, ஏதாவது ஒரு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுங்க. இப்படி நிறைய விஷயத்த நம்ம கேட்போம். ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே அவர் விசுவாசத்திலே பலமுள்ளவராய் தன்னை அழைத்த கர்த்தருக்கு முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து புறப்பட்டு போனார். எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்கள். நம்ம ஜெபிக்க தோன்றுகிறது அல்லவா, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், நம்பிக்கை எங்களுக்குள்ளும் தாங்க ஆண்டவரே. இரண்டாவது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, இதிலே ஒரு அடி நிலத்தையாகிலும் காணியாட்சியாக கொடாதிருக்கும் போது, பிள்ளை இல்லாதிருக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த இடத்தை காண்பிச்சு ஆண்டவர் சொல்றாரு, நான் இதை உனக்கு தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா தருகிற அந்த சூழ்நிலையை, ஆண்டவர் சொல்லுகிற சூழ்நிலையை பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, நாடோடியா இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஆணித்தரமாய் விசுவாசித்தார். இந்த விசுவாசத்தை பார்க்கும்போது நமக்குள்ளும் எழும்பா தோன்றுகிறது அல்லவா. அருமையான சகோதரா சகோதரி, மூன்றாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தார். தன் சரீரம் செத்து போன போதும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் எண்ணாமல் இருந்தார். அதனால்தான் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவர் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. இப்படிப்பட்ட ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவு மகத்தான அற்புதத்தை செய்தார். அவருடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். அருமையான சகோதரா சகோதரி, நமக்கு பல காரியங்களில, பல சூழ்நிலைகளில பலவீனங்கள் வரலாம். ஆனால் விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே, கீழ்ப்படிதலிலே வரக்கூடாது. முக்கியமாய் விசுவாசத்திலே பலவீனம் வரக்கூடாது. ஏனென்றால் விசுவாசத்திலே நாம் எவ்வளவு வைராக்கியமாய் நிற்கிறோமோ அந்த அளவிற்கு கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். ஆண்டவர் அற்புதம் செய்யும் போதெல்லாம் கேட்பார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்பார். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொன்ன உடனே அற்புதம் நடக்கும். என் அன்பு சகோதரா சகோதரி, உங்க வாழ்க்கையில விசுவாசத்தில பலன் அடைகிறதற்கு முயற்சி செய்யுங்கள். விசுவாசத்திலே பெருக ஆரம்பியுங்கள். ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க விசுவாசத்தில் எழும்ப உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களை சுற்றிலுமாய் பலத்த அற்புதங்களை செய்வார். நமக்கு இருக்கிற அந்த விசுவாச பலவீனத்தை பிசாசு பயன்படுத்த விடக்கூடாது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். தாமதம் ஆகிற போது ஒரு சந்தேகம் வரும், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா, நான் ஜெபிக்கிறத கேட்கிறாரா, எனக்கு பதில் கொடுப்பாரா, என் வாழ்க்கை அப்படியேதான் இருக்குமா,
வாழ்க்கை மாறுமா? நிறைய கேள்விகள் வர ஆரம்பிக்கும் போது சந்தேகத்தை பிசாசு கொண்டு வருவான். இவ்வளோ பாடுகள், உபத்திரவங்கள் வருது இல்லையா? அதனால ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லக்கூடும். கவலைப்படாதிருங்கள். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி 25 ஆண்டுகள் கழித்து தான் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். தாமதம் ஒரு ஆசீர்வாதம். அந்த தாமதத்திலே நாம் பலவீனமாய் விசுவாசத்தில் இருக்கக்கூடாது. தைரியமா இருப்போம். விசுவாசத்தை தட்டி எழுப்புவோம். நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார். எந்தெந்த பகுதிகளிலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறீர்களோ, நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்க அற்புதம் செய்வீங்க. என் சரீரத்திலே, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என்னுடைய தொழிலிலே, என் படிப்பிலே நான் விசுவாசிக்கிறேன். நான் ஆணித்தரமாய் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்வார் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருங்கள். உங்கள் விசுவாசம் மேலே எழும்பும். நிச்சயம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். நாம் சேர்ந்து ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவரும் சோர்ந்து போகாமல் விசுவாசத்தில் வைராக்கியமாய் இருக்க, தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க. அவர்கள் விசுவாசத்தில் பலப்பட தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்யும்படி கெஞ்சுகிறோம் ராஜா. இயேசு இரட்சக நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.